ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அழகர் தான் கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் மஞ்சமலை கிட்ட சொல்லிடுவோம். மஞ்சமலை வந்து அழகர் மேல பயங்கர கோபமாகவும் உடனே மாயாண்டியும் பையனை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட வீட்டில் இருக்க கத்தியையுமே எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. இதை பார்த்த அங்க பூங்கொடியும், அப்பா நீங்க அவங்கள வெட்டிட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? என்னாலலாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா எனக்குன்னு யாரு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அங்க பூங்கொடியுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லவும், உடனே அவங்க அப்பாவுமே இதை கேட்ட உடனே மஞ்சமலை, எம்மாடி அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே கூடாது, அதுவும் இல்லாம என்ன அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் இப்படி பண்ணியிருக்கான், அவனை நான் உயிரோடி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க மஞ்சமலை சொல்லவும், உடனே பூங்கொடியும், அப்பா நம்ம இப்படி பண்ணக்கூடாதுப்பா, அவன் நம்ம எதுவுமே பண்ணாம தண்டனையை அனுபவிக்கணும், அதுவும் இல்லாம நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதை விட அவன் டபுளாக கஷ்டப்படணும். அவங்க வீட்டில் இருக்கவங்க, அவங்க அம்மாவும் அந்த மாயாண்டி அவங்களும் எல்லாருமே சேர்ந்து அவன் போலீஸ் ஸ்டேஷன் போனதை நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்கொடியுமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இங்கே அழகர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவுமே இதை கேட்டு, அம்மாடி என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிற மாதிரி செஞ்சால் அவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே பூங்கொடியும், அப்பா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறதை விட அவங்க மேலே நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே அழகரை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஜெயிலில் வச்சு நல்லா நோத்துன்னு சொல்லிட்டு நல்லா பலமாக அடித்து விட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அழகர் வந்து வெளியவே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூங்கொடியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அங்க மஞ்சமலையும், அம்மாடி நீ சொன்ன மாதிரி நம்ம இப்படி பண்ணிடலாம், அதுவும் இல்லாம அவன் தப்பு பண்ணதுக்கு, அவன் நம்மளை அசிங்கப்படுத்தினதுக்கு நம்ம அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையும் இதுக்கு ஓகே சொல்லிட்டு கேஸ் கொடுக்கறதுக்காக அங்க பூங்கொடியை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா வக்கீல் கிட்ட முன்னாடியே இங்க மாயாண்டி வந்து பேசியிருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அழகர் செஞ்ச தப்புக்கு ஏதோ ஒன்று சொல்லி இங்க அழகரை வெளியே கொண்டு வர முடியுமா, அதுவும் இல்லாமல் இந்த தப்பை வந்து அழகர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வக்கீல் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வக்கீலுமே, சார் என்ன சார் நீங்களே அவங்கக்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக அழகரை அவங்க அரெஸ்ட் பண்ணிகிட்டே போவாங்க. நீங்கள் கொஞ்சம் அழகரை வந்து ஒரு 2 நாள் வந்து தலைமறைவாக இருக்க சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் அவன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டானா நான் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் இப்போது ஒரு பொன் கேஸில் வந்து மாட்டியிருக்கான். அதுவும் இல்லாமல் இப்போ இது பொம்பளை கேஸில் மாட்டினா கண்டிப்பாக யாருமே அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. அதனால தான் சொல்கிறேன் சார், நீங்கள் அங்கே அழகரை வந்து கொஞ்சம் தலைமறைவாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டு அங்கே மாயாண்டியும், சார் என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களை நம்பி தான் இங்கே இப்படி சொன்னால் நீங்களுமே இப்படி சொன்னால் எப்படி சார், அப்போ அழகரை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், சார் அதான் சார் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கணும், அதுவும் இல்லாமல் ஒரு 2 நாளோ இல்லை 1 வாரமோ அவங்கள தலைமறைவாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுமே அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு இங்கே அழகரவங்க ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது, அழகருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோ, அதுவும் இல்லாமல் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோ, அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படப்படணும் அப்படின்னு மாதிரியுமே ஒரு வருத்தம். அதுவும் இல்லாமல் இங்கே அழகருக்காக மாயாண்டியுமே பேசியிருப்பாங்க வக்கீல்கிட்ட. ஆனால் வக்கீலுமே எங்களால் காப்பாற்ற முடியாது, அதுவும் இல்லாமல் இங்கே போலீஸ்கிட்ட மாட்டாமல் கொஞ்சம் தலைமறைவாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லிட்டு போன விஷயத்தை கேட்டு எங்கள் மாயாண்டியுமே கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்காங்க. இதை கேட்டதுமே அங்கே பென்னியுமே, இது நம்ம கண்டிப்பாக வக்கீல் சொன்ன மாதிரி எங்கள் அழகரை வந்து நம்ம 2 நாள் தலைமறைவாக இருக்க வைக்கிறது தான் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். போலீஸ்கிட்ட இங்கே அழகர் மாட்டிக்கிட்டானா அழகரை வந்து பயங்கரமாக அடித்து விட்டுருவாங்க. அதனால் நம்ம அழகரை வந்து ஒரு 2 நாள் தலைமறைவாக இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே நம்ம கூடிய சீக்கிரம் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அந்த மஞ்சமலை நம்மளை இன்னும் இப்போ வந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்கானா கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக அங்கே அழகர் மேலே கண்டிப்பாக கேஸ் கொடுக்கறதுக்காக அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கண்டிப்பாக கேஸ் கொடுத்தே ஆகுவான். ஏன்னா இப்போ மாயாண்டி இவ்வளோ அமைதியாக இருக்கானா எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குச்சியா. நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே அழகரை தலைமறைவாக இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பென்னியுமே சொல்லிடுறாங்க. பென்னி கேட்டதை இங்கே
ஆனால் அது மாயாண்டியுமே பென்னி நீ சொல்கிற மாதிரி செஞ்சால் எல்லாமே நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பென்னியும் சரி நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, ஏன்னா அழகர் வந்து முன்னாடியே இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை நம்ம சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் அவன் எதுவுமே நம்ம சொல்கிறத கேட்காம சென்னைக்கும் போகாமல் பூங்குடியை இது தூக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் தூக்கிட்டு போய் விட்டது தான் மிகப்பெரிய பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி இங்கே அழகர் வந்து பூங்குடி கழுத்தில் தாலியை கட்டியிருந்தானா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இப்போ கொலை பண்ணிட்டு அவன் செத்து போயிட்டு கிடையாது, ஆனால் அவன் சாகாமல் பொழைச்சிட்டானா தான் நம்ம மேலே கேஸுன்ற மாதிரி இங்கே கடத்திட்டு வந்து அவளை தாலி கட்டியிருந்தானா எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனால் எந்த ஒரு தாலியுமே கட்டாமல் அவளை ரிட்டர்ன் தூக்கிட்டு போய் விட்டான் பார்த்தியா, அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. என்ன இருந்தாலுமே அந்த பூங்குடி பொண்ணு இங்கே அழகர் மேலே கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் அவன் அப்பா சும்மாவே விட்டுருக்க மாட்டான். அந்த வயசு அரைக்கிழவனுக்கே இங்கே பூங்கொடியை கட்டி வைக்கிற போது அங்கே அழகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பானா. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்க பெருசாக வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அவங்க சும்மாவே இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளை எதனா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயத்த பண்ணி ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சமலை கிட்ட இங்கே பென்னியுமே சொல்லிடுறாங்க. உடனே செம்பிலியும் ஆமாச்சியா இங்கே பென்னி சொல்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது, அவர் சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சால் எல்லாமும் நல்லாவே நடக்கும். அது இல்லாமல் இங்கே அழகருமே மாட்டாமல் தப்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செம்பிலியுமே சொல்லிடுறாங்க. உடனே செம்பிலி சொன்னதை கேட்டதுமே எங்கள் மாயாண்டியுமே வீட்டுக்குமே போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பேச்சையுமே ரொம்பவே பதட்டமாகவும் ஐயோ இங்கே பூங்குடி சொல்கிறதெல்லாம் கேட்குற போது எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதுவும் அந்த அழகர்கிட்ட நான் இவ்வளவோ படித்து சொன்னேன், இவளை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா இவளை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் வீட்டில் விட்டுட்டு போகிறான். அவனுடைய கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி பண்ணதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுவும் எல்லாரும் நினைக்கிறத விட எங்கள் பேச்சு வந்து நினைக்கிறாங்க. அதுவும் இங்கே பேச்சு வந்து அவங்க அண்ணன் குடும்பத்தில் போய் வாக்கப்படணும் பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து அந்த விஷயத்தையுமே பேசினாங்க. ஆனால் இது எதுவுமே அங்கே யாருமே நிறைவேற்றலை. அதுவும் இல்லாமல் இங்கே பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில். அங்கே மஞ்சமல்லியோ சரி, அங்கே இருக்கிற ராசாத்தி இங்கே சுடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இங்கே பேச்சியை பயங்கரமாக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கடைசியில் வந்து இவங்களை வந்து ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் பேச்சு அந்த வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட தான் போகிறாங்க. ஏன்னா பேச்சு என்னதான் பாவம் பண்ணாங்களோ தெரியல, இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பேச்சு வந்து அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலையும் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலையும் அதை கூட எதுவுமே தடராமல் அந்த வீட்டில் 3 பொண்ணுங்களுக்கும் நல்லபடியாக கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அந்த வீட்டில் அங்கே பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே அங்கே பூங்கொடி புரிஞ்சிக்காம மஞ்சமலை பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே மாயாண்டி ஃபேமிலிக்கு அந்த அழகரை போலீஸ் ஸ்டேஷனில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே கடைசி வரைக்கும் இங்கே எதுவுமே பேச்சியாலையுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் பேச்சு வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாமே சரியாகவும் கரெக்டாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பேச்சு நினைக்கிறது எந்த ஒரு விஷயமும் அங்கே யாருமே கேட்க வரதும் கிடையாது. அவங்க என்ன பேசினாலையும் காது கொடுத்து கேட்காம அவங்கள வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டுமே போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து கூட அங்கே பேச்சுக்கு எந்த ஒரு கோபமும் வராமல் தான் இருக்காங்க. ஆனால் பேச்சியை கஷ்டப்படுத்துறதை விட ஆனால் பேச்சுக்கிட்ட வந்து ஒரு யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் வாங்கிட்டு போயிட்டு குடிச்சு அழுக்கிறதே இங்கே மஞ்சமணியோட வேலையவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பூங்கொடியும் அங்கே பூங்கொடியும் உங்கள் அப்பா மாயாண்டின்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சமலன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கேஸுமே கொடுத்துடுறாங்க. இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் பொண்ணு கிட்ட தப்பாக நடந்தவங்க முயற்சி பண்ணி சொல்லிட்டு நிறைய போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆருமே காப்பி பண்ணுறாங்க. இங்கே கேஸ் கொடுத்த அடுத்த நொடியே உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸுமே இங்கே அழகர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அழகரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இங்கே மாயாண்டியும் வீட்டுக்கு போயிட்டு அழகர் நான் அப்போவே சொன்னேன் உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் சென்னைக்கே அமுச்சு விட்டேன். ஆனால் நீ எதுவுமே கேட்காம சென்னைக்கும் போகாமல் இங்கே அந்த பூங்கொடியை கடத்திட்டு வந்துட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போய் விட்டு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ. அப்போவே நான் சொன்ன மாதிரி இங்கே பூங்கொடி கழுத்தில் நீ தாலி கட்டியிருந்தனா எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனால் நீ பூங்கொடி கழுத்துலையுமே தாலி கட்டாமல் இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சி கூட பார்த்ததில்ல. என்னுடைய பேச்சை நீ என்றைக்குமே கேட்டதில்லை. ஆனால் 10 வருஷம்
ரொம்பவே மிஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் உங்களெல்லாம் நினச்சி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழியெல்லாம் நீ அனுபவிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னுடைய பேச்சை எதுவுமே கேட்காம இப்படி பண்ணிட்டு கடைசியில் எங்கே வந்து விட்டுருக்க பார்த்தியா? நான் உன்னை எப்படி காப்பாற்றுவேன்? அதுவும் இல்லாமல் நீ போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டேன்னா காழ புழுக்க நீ வெளியே வர முடியாது. அதுவும் இல்லாமல் எத்தனை வருஷம் உனக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் உன் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு எஃப்ஐஆருமே போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த பூங்கொடியும் மஞ்சமலையும் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே பென்னி வந்து சொன்னேன் என்கிட்ட. அப்போ நான் உங்ககிட்ட முன்னாடியே இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுவும் இல்லாமல் இங்கே மஞ்சமலை ஏன் பொறுமையாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. முதல்ல என்ன ஜெயிலுக்கு அமிச்சாங்க, இப்போ ஒன்று அமிச்சு எங்களுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையுமே கெடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு உங்கள் அம்மாவுடைய கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்க. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவுடைய கௌரவம் காப்பாற்றணும்னா இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் அம்மாவை சந்தோஷமாக இருக்க வச்சிருக்கணும். ஆனால் நீ அப்படி செய்யாமல் இப்படி ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டு அந்த பொண்ணை மறுபடியும் வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டனா அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே அங்கே அழகர்கிட்ட சொல்லிட்டுறாங்க. அழகருமே இதை கேட்ட உடனே, அப்பா நான் என்னப்பா பண்ணட்டும்? அம்மாவை அந்த ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியுமே ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க. யாருமே பார்த்து கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி எங்கள் அம்மாவை எவ்வளோ அழுக வச்சாங்க. எங்கள் அம்மாவுடைய கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் நான் பிறந்திருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு என்றைக்குமே ஒரு அசிங்கத்தை நான் எப்போவுமே தேடி கொடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் எப்பவுமே அம்மா கௌரவமாக தான் இருக்கணும். அம்மாவுக்கு எந்த ஒரு மரியாதை குறைச்சலையுமே வரக்கூடாது. அதனால தான் இந்த பூங்கொடியை கடத்திட்டு வந்து மறுபடியும் நான் அவன் மேலே என் சுண்டு வேலை கூட படாமல் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இங்க அழகரும் இதை கேட்ட மாயாண்டியும், அழகரு நான் சொல்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? இந்த ஊருக்காரங்கெல்லாம் நீ கடத்திட்டு போயிட்டு உன் சுண்டு வேர்ல ஒரு துளி கூட படலை, அப்படி படாமலே தூக்கிட்டு போய் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னாலையும் இந்த ஊர் உன்னை நம்பாது. அதுவும் இல்லாம இந்த ஊர் வந்து உன்னையும் அங்க பூங்கொடியும் சேர்த்து தப்பா தான் பேசும். அது உனக்கு இல்லை, உங்க அம்மாவை கேளு. உங்க அம்மாவுடைய கௌரவத்தை காப்பாத்தனல உங்க அம்மாவை கேளு, உங்க அம்மா என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிடுறாங்க இங்க மாயாண்டியுமே. இதை கேட்டதுமே அங்க அழகருமே, அப்பா எனக்கு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லப்பா. இந்த ஊர்ல எங்க அம்மாவுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் இருக்கக்கூடாது. அந்த கெட்ட பேரை தொடச்சி வீசி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். அந்த மஞ்சமலை மூஞ்சில கரிய பூசன மாதிரி உக்காந்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அவன் வந்து என்ன கொல்ல வந்தாலையுமே அவனை நான் உயிரோட விட மாட்டேன். அவனாலதான் என்னுடைய சந்தோஷத்தையும் ஒரு லைஃபையுமே இழந்தது. ஏன்னா நீங்க 10 வருஷம் எங்களுக்கு கூட இருந்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு கஷ்டங்கள் வந்திருக்காது. அம்மாவுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்காது. நீங்க கஷ்டப்படுறீங்க இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களை மேலும் மேலும் நிறைய கஷ்டப்படுத்துறாங்களே, அதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருமே சொல்லிடுறாங்க. ஆனா இங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்துல ஒரு நல்ல காரியம் நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாலையும், ஆனா இங்க உல்டாவா அழகருமே அந்த கல்யாணத்தை பண்ணாம நந்தினிக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்திருப்பாங்க. நந்தினி இந்த விஷயம் கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா முன்னாடி வந்து மாயாண்டி இங்க அழகர்கிட்ட அந்த பூங்கொடி கழுத்துல தாலியை கட்ட சொன்னதை கேட்டு அழகருமே கொஞ்சம் சேக்கா இருப்பாங்க. அதுவும் இல்லாம இங்க நந்தினி வந்து அந்த விஷயத்த கேட்ட உடனே அவங்க மிரண்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க அழகரை வந்து உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க நந்தினியும். ஏன்னா நந்தினி வந்து அழகர் மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அழகரும் இங்க நந்தினிய ரொம்பவே காதலிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மாயாண்டி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த ஒரு பேச்சை கேட்காம கூட இங்க எல்லா முடிவுலையுமே சுயமா முடிவெடுத்து அழகருமே அந்த வீட்லயுமே கூட்டின்னு போய் விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனா இங்க பேச்சுக்கு தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். என்ன இருந்தாலையும் அண்ணன் தான் இங்க பூங்கொடியை கட்டிட்டு வர சொன்னாரு. இங்க அழகருக்கு பூங்கொடியை கட்டி வைக்க போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அழகரை இங்க பூங்கொடியை கடத்திட்டு போனதுக்கு சம்மந்தமும் பண்ணாங்க. அந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சியுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு கட்டத்துல இப்ப எல்லா விஷயமும் அவங்களுக்கு சாதகமாகவும் எல்லா இதுவுமே அவங்களுக்கு இதாகவும் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த வீட்டுல இருந்து போய் இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அழகரோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையுமே அப்பவுமே அழகரை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க சின்ன வயசுல இருந்து அங்க
பேச்சுக்கிட்ட வந்து பழகி இருந்தாலையும் அப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே அழகருக்கும் பூங்கொடிக்கும் 2 பேருக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே உல்ட்டாவாக மாறி அந்த வீட்டுக்கே போகக்கூடாது, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சித்திரவதமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேச்சியை. ஆனால் இப்போ அழகர் வந்து எடுத்த முடிவு மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ அங்கே அழகர் வந்து பூங்கொடியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. பூங்கொடியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா பூங்கொடியுமே அதுக்கப்புறம் தாலி கட்டின பின்னாடி எந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி அங்கேயே முடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆனால் பூங்கொடி பயங்கர கோவமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்குமே வராங்க. வீட்டுக்கு வரவில்லை, மயக்கம் வர மாதிரியும் வாமிட் வர மாதிரியுமே இருக்குது இங்கே பூங்கொடிக்கு. உடனே இங்கே வாமிட்டு பயங்கரமாக எடுக்கிறாங்க. இதை பார்த்த அங்கே மஞ்சமலையும் எம்மாடி பூங்கொடி உனக்கு என்னாச்சுமா, என்ன பண்ணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே பூங்கொடியுமே அப்பா என்னன்னு தெரியலப்பா, எனக்கு மார்னிங்லேருந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறேன், இது பண்ணுற மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரியுமே அங்கே பூங்கொடி வந்து மாயாண்டி இங்கே மஞ்சமலை கிட்ட சொல்லிடுறாங்க. மஞ்சமலையுமே இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இது பூங்குடி நீ உடனே கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனதும் இங்கே டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு பூங்குடி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க அப்பா இங்கே மஞ்சமலை கிட்ட சொல்லிடுறாங்க. மஞ்சமலை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சி. உடனே இன்னமா சொல்கிற, இங்கே அழகர் கூட்டிகிட்டு போய் இன்னமா பண்ண பயங்கரமாக பதட்டத்தோடு அங்கே நின்றுட்டு இருந்த அங்கே பூங்கொடி அழகர் வந்து எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடையே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தலைவருமாறு ஆக்கிறதுக்கு எல்லாருமே பேக் பண்ணிவிட்டு இங்கே அழகரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெளியே வரவும் உடனே ஆரன் சவுண்டு கேட்குது, போலீஸ்காரங்க வர சவுண்டு கேட்குது. உடனே இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து கர்ப்பமாக இருக்கன்ற விஷயத்த வந்து இங்கே மஞ்சமலை கிட்ட சொல்லிடுறாங்க. மஞ்சமலை இதை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சி. உடனே சார் என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ என்னுடைய பொண்ணு கர்ப்பமாக இருக்காளா, ஐயோ போச்சு, என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலையுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணவும் உடனே இங்கே டாக்டர் வந்து சார் நாங்கள் இருக்கிறதா சொல்லுவோம், ஃபேக்காக எதுவுமே சொல்ல மாட்டோம், இங்கே இது உங்களுக்கு உண்டாகி வந்து கர்ப்பமாக இருந்து இன்னொரு 2 நாள் ஆயிருக்கு, ஒரே 2 நாளில் அவங்களுக்கு சின்ன சிசு வந்து வளர்ந்துட்டுருக்கு, இதுக்கு மேலே குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கொஞ்சம் அவங்க நல்லபடியாக சாப்பிட்டா போதும், ஏன்னா சாப்பிடாம உங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மி லெவலில் இருக்குது, அதனால் நீங்கள் அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டருமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இதெல்லாம் கேட்டாங்க, யார் கேட்டாங்கனால தெரில, எல்லாருமே கேட்டாங்க. அப்படின்றதுனால அவங்க இதை நினச்சி இதை ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. என்ன இருந்தாலையும் அங்கே அவங்களுக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து இடிஞ்சு போய் ஒரு சைடு உக்காந்துடுறாங்க அங்கே மஞ்சமலையுமே. ஏன்னா மஞ்சமலை இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நடந்துருச்சு. இதுக்கு மேலே இங்கே நம்ம கண்டிப்பாக அந்த பாண்டியன் ஸ்டோரில் இருக்கிற சரவணனுக்கு தான் அஞ்சலியை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. ஆனால் இங்கே இவங்க 2 பேருமே காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனால் அவங்களுக்குன்னு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்டை மீறி அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரின்னா அங்கே எல்லார் முன்னாடியும் இங்கே இது தனுஷுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே ரொம்பவே அழகர் குடும்பத்து மேலே மாயாண்டி குடும்பத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஷேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சமலை வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே கோவப்பட்டு எதுவுமே பேசலை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு தாக்கமாகவும் மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவும் இருக்குது. என்னதான் இருந்தாலையும் அவங்க இப்படிலாம் பண்ணுது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே சொல்லணும். அதுவும் இல்லாமல் அவங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பாகவே இருக்கட்டும், அவங்கள எப்படி நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றத விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கூட நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸுமே வந்து அங்கே அழகரை கடத்திட்டு போகிறதுக்காக வராங்க. உடனே வந்ததும்
அங்கே வக்கீலும் மாயாண்டி எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே நின்றுக்கிட்டு போலீஸ்கிட்ட சார் என்ன சார் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சார் சும்மா தான் சார் வந்த எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் விசாரிப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல சார். சார் நீங்கள் பைபஸில் தடுக்கினா ஓகே, ஆனால் தடுக்கிறீங்களா எப்படி சார்? நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வராமல் இப்போ வரைக்குமே 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இப்போ கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன, சிரிச்சுக்கிட்டு இல்லைன்னா என்ன, அவங்க நல்லா இருக்காங்களா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு மனசு வேணும். அப்படின்னா அந்த ஒரு மனசு இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படின்னா நீங்கள் என்றைக்குமே எந்த ஒரு விஷயமும் பண்ணிக்க மாட்டீங்க. அப்படியே விடாமுயற்சியில் அந்த ஒரு இதில் ஜம்பிங்கில் இப்படியா பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம்ப்பா அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்த எங்கள் மஞ்சமலைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே பயங்கர கோவத்தோடு அங்கேருந்து கையில் கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக போயிட்டு வரோம், அவனை நான் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் வரலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுவும் இல்லாமல் எல்லாருமே என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரின்னா அங்கே அழகுறவங்க அம்மாவுமே சொல்லிடுறாங்க. போலீஸ்மே வீட்டுக்கு வரவும் போலீஸ்கிட்ட இங்கே மாயாண்டியும் பேசுகிறாங்க. சார் எதுக்காக சார் என்னுடைய பையனை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் உங்கள் பையன் மேலே ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுத்துருக்கு, அதுவும் இல்லாமல் கற்பழிப்பு கேஸ், அதுவும் இல்லாமல் உங்கள் பையனை சும்மா நீங்கள் நல்லபடியாக வளர்க்காமல் நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா உங்களையும் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸோட ஜீப்புமே நிற்கிது பாரு. நின்ற உடனே அதில் ஏறி உக்காந்தனா உனக்கு திருப்பத்தூர் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ நம்பாத, அது இருக்குது, ஆனால் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து போலீஸுமே இவன் மேலே தப்பு இருக்குது, கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே இங்கே பூங்கொடியை வந்து மாயாண்டி மஞ்சமலை வந்து கூட்டிகிட்டுமே போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் அதான் நம்ம எல்லாருமே மோசம் போயிட்டோம். இங்கே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலையே, அவ்வளோ பூங்கொடி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பேச்சு உங்கள் மாமியார் இங்கே ராசாத்தின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதுவும் இல்லாமல் இங்கே பயங்கர அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எனக்கு ஃபோனும் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அங்கே ஒருத்தர் வந்து எனக்கு காண்டாக்டே இல்லை, எனக்கு இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு எப்படி அப்படின்றதெல்லாம் எனக்கு எப்போவுமே தோணாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே சொல்லிடுறாங்க. அழகர் வந்து எவ்வளவோ அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்னை பிடிச்சிட்டு போக சொல்லாதீங்கப்பா, என்னை இங்கே விட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே தான் செத்துருக்காங்க அப்படின்றத நான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் பூங்கொடி வந்து அழகர் மேலே பயங்கர கோபமாக தான் இருந்தாங்க. அழகர் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, அந்த வீட்டில் நம்ம போய் சம்மந்தம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே பேச்சு மட்டும் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பூங்கொடி அப்படி நினைக்கல. அப்பா இப்படி ஆனதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த மாயாண்டி குடும்பம் மட்டும்தான். மாயாண்டி குடும்பத்தை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அதுவும் இல்லாமல் மாயாண்டி வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை வேற சொன்னான், இந்த விஷயத்தில் நாங்கள் இன்வால்வ் ஆகலை, அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே இதில் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. யார் சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் யார் அந்த பூங்குடி யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்குடிக்கு நான் கால் பண்ணுற மாதிரியுமே கால் பண்ணவும் உடனே அவருமே என்னடா நீ கூப்பிட்ட நான் வந்தேன், அதுவும் இல்லாமல் நீ கூப்பிட்ட அப்படின்றது தான் வந்தேன் அப்படின்றதுனால நான் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போனேன். ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது, நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒரே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ பூங்கொடி வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போக வச்சுட்டா, இதுக்கு மேலே எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர்கிட்ட எங்கள் மாயாண்டியுமே சொல்லிட்டுறாங்க. இங்கே மாயாண்டிக்கு ரொம்ப காலமாக கஷ்டமாகவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே யார் ஸ்பாட் அவுட் ஆனதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அவங்க திருட்டு பசங்க மாதிரி இருந்தாங்க. அதனால் இறங்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம், நான் வர முடியாது அப்படின்னா, அதனால் நானுமே என்னால் இறங்கி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே சொன்னால்
ஆனால் இங்கே அழகருடைய அப்பாவுமே பயங்கர கோதலுமே எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள் அப்பாவுமே இன்னைக்கு காய் தான் போனார். ஏன்னா அவர் இப்போ எல்லாருமே நம்ம ஒத்துமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவர். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே இங்கே மாயாண்டி மட்டும்தான். மாயாண்டி முன்னாடியே இங்கே அவங்கக்கிட்ட அவங்க தங்கச்சி கிட்ட பேச்சுக்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்கை நிறைவேற்ற முடியல. அதுக்கப்புறம் நிறைவேற்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்போம். ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் உக்காந்துட்டேன். ஏன்னா இப்போதைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா எல்லாரும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இனிமேல் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.